Hi, welcome to Stand With Own YouTube channel. This video is sponsored by Paimood. Paimood e-shopping application is one of the online shopping app available on App Store and Play Store. Paimood e-shopping, Paimood online, Paimood application. ஓகேவா, இன்றைக்கி திருக்குறள் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திருக்குறள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுள்ளகுத்து உள்நின்றுடற்றும் பசி. ஓகேங்களா, இந்த திருக்குறள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறள் எண் 13. இதற்கான விளக்கம் அப்படிங்கிறது, உரிய காலத்தில் மழை பெய்யாது பொய்க்குமானால் கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் வாழும் உயிர்கள் பசி வருத்தும். அது எப்படி? நீர் மழை பெய்யாவிட்டால் எப்படி நம்ம பசி வருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு விஷயம், மழை நீர் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஆதாரமான ஒரு விஷயம். ஏன் மழை நீர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வெஜ் ஆர் நான்வெஜ், நம்ம மனுஷங்களாக இருந்தால் நம்ம எதில் சாப்பிட்றோம்? வெஜ் ஆர் நான்வெஜ், மோஸ்ட்லி இதை தான் சாப்பிட்றோம். வெஜ் அப்படிங்கிறது எங்கேருந்து கிடைக்குது? அதான் எங்கள்கிட்ட தண்ணி இருக்குல்ல, மழையிலேருந்து என்ன நிலத்தடியிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் அது உண்மையான விஷயமாட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா, நிலத்தடியில் நீர் வாட்டர் அப்படிங்கிறது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தான் நமக்கு தேவையான வாட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். சப்போஸ் மழை பெய்யலை அப்படின்னா, மழை பெய்யலாம் என்ன பண்ணும், இங்கே இருக்கிற புல் பூண்டு எல்லாமே என்ன பண்ணும், வாடிடும். சுத்தமாக எதுவுமே தலைக்காது. ஓகேவா, ஒரு சில இடத்துல தான் மழை நீரே பொய்த்து போய்டும். நிலத்தடி நீரே அளவு குறைஞ்சி நிலத்தடி நீரே இல்லாமலும் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், எல்லாம் நிலத்தடி நீரெல்லாம் போயிடுமா? கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் கடலால் தான் இருக்குது, அவ்வளோ நீர் இருக்குது. அந்த நீரை நம்ம யூஸ் பண்ண முடியுமானா கிடையாது, யூஸ் பண்ணவே முடியாது. மழை நீர் அவ்வளோ இம்பார்ட்டண்டானது. அப்படி நிலத்தில் எல்லா பயிரும் வாடி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஒன்று தாவரம் சாப்பிடுவோம், இல்லை அனிமல்ஸ் நம்ம விலங்குகள் சாப்பிடுவோம். இப்போ எல்லாமே நம்ம தாவரம் எல்லாம் சாப்பிட முடியாது, நிலத்தடி நீரும் இல்லாமல் சுண்டி போயிடும். அதுக்கு மிச்சம் பருவமழையை நம்பியிருக்க ஒரு சில பேர் எல்லா இடத்துலையும் இப்போ இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பாசன வசதி இருக்கானா கிடையவே கிடையாது. ஒரு 50 கூட இல்லை, ஒரு 40-30 ரேஷியோவில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு, பாசன வசதிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது மழைநீரை நம்பி தான் நிறையா இடத்துல விவசாயமும் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த களிநிலம், அந்த மேட்டுக்காடு, மொட்டைக்காடுன்னு சொல்லுவாங்க, தண்ணியே இல்லாத இடத்துல மழைநீரை நம்பி மட்டும்தான் நம்ம விவசாயம் மேற்கொண்டுட்ருக்கோம். ஓகேங்களா, அப்படி இருக்க அந்த இடத்துலையும் கூட மழைநீர் வரணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். இப்போ மழைநீர் வரல, நாம் தாவரத்தையும் சாப்பிட முடியாது. ஸோ விலங்கு போடலான்னா, விலங்குகள் எதை சாப்பிட்டு உயிர் வாழுது? நாம் அவங்கள சாப்பிட்டு உயிர் வாழ்கிறோம். அவங்க எதை சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்க? அவங்களுக்கும் தேவையானது அந்த தாவரங்கள், அந்த இலைகள்லாம் வேணும் இல்லைங்களா? அது இல்லைன்னா டோட்டலாக எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும், சாப்பிட முடியாது. இந்த ஃபுட் சைக்கிள் அப்படின்னா இந்த உணவு சங்கிலி அப்படிங்கிற இந்த பாடமே என்ன பண்ணும், அப்படியே மாதிரி பிரேக் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ மழைநீர் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மழை நீர் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக அது அவ்வளோ அழகாக 2 லைனில் வள்ளுவர் சொல்லிட்டாரு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுள்ளகுத்து உள்நின்றுடற்றும் பசி. ஜஸ்ட் சிம்பிள் 2 வார்த்தைகள், 2 லைனில் எவ்வளோ அழகான ஒரு ஆழமான கருத்தை அதுக்குள்ளே வச்சுருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாமளும் மரங்களை நம்ம நடணும். அது மட்டும் இல்லாமல் மரத்தை இருக்க முடிஞ்ச அளவுக்கு வெட்டாமலும் இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப 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 நல்லது. மரத்தினால மழை மட்டும் இல்லை, நம்மளுக்கு தேவையான காற்று எல்லாமே கூட கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மரத்தை நடுங்க, யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க, வெட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.